ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. முன்னாள் இராணுவத்தினருக்கும் ஓய்வு பெற்ற அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் நீதிமன்றம் மூலமா ஒரு மிகப்பெரிய நிம்மதியான ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது பணி ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு நாங்க தெரியாம கூடுதல் பணம் கொடுத்துட்டோம், அதனால உங்க கிராஜுவேட்டி அல்லது பென்ஷன்ல இருந்து பணத்தை பிடிக்க போறோம் அப்படின்னு அரசாங்கமோ இல்ல நீங்க வேலை பார்த்த நிறுவனமோ சொன்னா இனிமேல் அவங்களால அப்படி பணத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிற தீர்ப்பை தான் இப்ப வெளிவந்திருக்கு. இத பத்தி கவுஹாத்தியில இருக்கிற உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. அது என்ன தீர்ப்பு, இதனால ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களை சேரும். அஸ்ஸாம் மாநிலத்துல வனத்துறையில வேலை பார்த்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய ஜெயேந்திரா பிரம்மா அப்படிங்கிற ஊழியருக்கு அவருடைய கிராஜுவேட்டில கால்குலேஷன் எரர், அதாவது அவருக்கு தெரியாம கால்குலேஷன் எரர் தெரியாம 1,30,000 அதிகமாக ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை கண்டுபிடிச்ச அந்த அரசாங்கம் நாங்க தவறுதலா அதிக பணம் கொடுத்துட்டோம், அதை உங்க பென்ஷன்ல இருந்து பிடிக்க போறோம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இதை எதிர்த்து அந்த ஊழியர் நீதிமன்றம் போனார். இந்த வழக்கை விசாரிச்ச கவுஹாத்தி உயர் நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய புடி ஹாபுங் அவர்கள் அரசாங்கத்தினுடைய உத்தரவை அதிரடியா ரத்து செஞ்சு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அப்படி என்ன சொன்னாங்க, முக்கியமான 3 காரணங்களை சொல்லியிருக்காங்க. முதலாவதாக, ஊழியர் மீது தவறில்லை. ஒரு ஊழியர் முறைகேடு செய்யாம எந்த ஒரு போலி ஆவணமும் தராம நேர்மையா இருந்திருக்கும் போது அவருக்கு கூடுதல் பணம் போனதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது, நிர்வாகத்தினுடைய பிழை, தவறு. கூடுதல் பணம் போனது முழுக்க அதிகாரிகளின் கணக்கீட்டு பிழைதான். நிர்வாகம் செய்த தவறுக்காக வயதான காலத்தில் இருக்கிற ஒரு ஓய்வூதியதாரரை தண்டிப்பது இயற்கை நீதிக்கு எதிரான ஒரு செயல்னு சொல்லி இருக்குது. மூன்றாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வட்டியுடன் திருப்பி தர உத்தரவு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊழியர்கிட்ட இருந்து ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை 3 மாதங்களுக்குள் 6% வட்டியோடு அரசே அவரிடம் திருப்பி ஒப்படைக்கணும்னு இந்த கவுஹாத்தியில இருக்கிற நீதிமன்றம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்குது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வலுவான சட்டம், சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட், இந்த தீர்ப்புக்கு அடிப்படையா எப்படி அமைஞ்சது அப்படின்னா, நம்ம உச்ச நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் எதிர் ரஃபீக் மசீத் அந்த வழக்கு தான் இந்த தீர்ப்புக்கு ஒரு வழிகாட்டுதலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல பணி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அல்லது ஓய்வு பெற 1 வருடமே ஊழியர்கள்ட்ட இருந்து நிர்வாக தவறுதலால் வழங்கப்பட்ட பணத்தை திரும்ப பெறக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. குறிப்பா குரூப் சி மற்றும் குரூப் டி பணியாளரிடமிருந்து பிடித்தம் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளமே குறைந்தபட்ச சம்பளம் தான், அதுல பிடித்தமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறுதலாக பணம் கொடுத்து 5 வருடங்கள் ஆகிவிட்டால் அதை திரும்ப கேட்க சட்டத்தில் இடமில்லை அப்படின்ற பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த விதிகளுடைய அடிப்படையா வச்சுதான் கவுஹாத்தியில இருக்கிற இந்த நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறதுல. சரி, நம்ம இப்ப இதை பார்த்திருக்கோம். இது ஒரு மாநில அரசினுக்கு சாதகமா வந்திருக்க ஒரு தீர்ப்பு தானே. இதன் மூலமா எப்படி முன்னாள் படை வீரர்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கும். இப்ப எல்லாம் மேக்சிமம் முன்னாள் படையை சார்ந்தவருடைய பென்ஷன் ஸ்பர்ஷ் போயில மைக்ரேஷன் ஆயிருக்கும். இப்ப வரவங்களுக்கு டைரக்டா ஸ்பர்ஷ்ல இருந்து தான் வர்றாங்க. அவங்க ராணுவத்தில இருந்து ஓய்வு பெறும்போது ஸ்பர்ஷ் போர்ட்டல் மூலமா பென்ஷன் வாங்கும் போது பல ஓய்வூதியதாரர்களுக்கு டாடா கரெக்ஷன் அல்லது ரீபிக்சிங் செய்யும் போது ஓவர் பேமெண்ட் பிடித்தம் என நோட்டீஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி வர்ற நோட்டீஸ்ல, அதாவது உங்களுக்கு பணம் அதிகமா போட்டோம், தெரியாம கால்குலேஷன்ல ஆயிடுச்சு, அதை நாங்க பிடித்தம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை முன்னுதாரணமா காட்டிட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்மையிலே உபயோகமாக இருக்கும்.
அதாவது இது ஒரு சட்ட கேடயமாக நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறதா இதுல இருந்து தெரிய வருது. அதாவது பாதுகாப்புத்துறை அல்லது கணக்கீட்டு துறையின் தவறுகளால் வழங்கப்பட்ட கூடுதல் தொகையை அதாவது ஸ்பர்ஸ் மூலமா கூடுதல் தொகையை உங்களிடமிருந்து திரும்ப பிடிக்க இந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த சட்டம் மாநில அரசுக்கு சாதகமா வந்திருந்தாலும் இது அனைத்து முன்னாள் படையை சார்ந்தவர்களுக்கும் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பு. அதனால உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்றவங்களா இருந்தா இல்ல உங்க நண்பர்கள் யாரா இருந்தா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க இந்த ஒரு சட்டத்தினுடைய காப்பியை எடுத்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, நிர்வாகத்தினுடைய தவறுக்கு ஓய்வூதியதாரர்கள் பலிகடை ஆக முடியாது அப்படிங்கறதான் இந்த தீர்ப்பு மிகவும் தெளிவா சொல்லி இருக்குது. வயதான காலத்தில் இருக்கிற முதியவர்களுக்கும் முன்னாள் ராணுவத்தினருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சட்ட கேடயமா அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க இயலாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உண்மையிலே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கியமான நலன்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.